அவ்வளவுமே பாத்தீங்க அப்படின்னா நெத்திலி தாங்க. எப்படியும் ஒரு 3 டன்னுக்கு மேலதான் இருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விண்டு பிஷர்மேன். இன்னைக்கு நம்ம ஏரியால கரவலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாப்பிள்ளையோட போட்டு தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்குள்ள யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 20 பேர் சேர்ந்து இழுத்தாங்க. இந்த சைடு 20, அந்த சைடு 20, 40 பேர்கிட்ட சேர்ந்து இழுத்தாங்க. அதனால கரவலை சீக்கிரமாகவே வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்குலேருந்து இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கரவலையை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிட்டு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க ஃபுல்லாக வலை வர்றதுக்கு. கரவலை இழுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று வேலைங்க. ஏன்னா காலில் ஃபுல் பேலன்ஸையும் கொடுத்து இழுக்கணும். எல்லா பேலன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா காலில் கொடுத்து தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை பாருங்க, மீனை பாருங்க. பிடில தம்பி, மீனை பிடில, மீனை பிடி. சூட மீன் விட்டுட்டான். அந்த வந்துட்டு என்ன மீனுக்கா? காட்டுங்க. என்ன மீனுக்கா? கலர் மீனா? சூட கிடையாதா? காட்டுங்க பாப்போம். ஆமா ஆமா, ஆனா சூட மீன் கிடையாது, கலர் மீனா. இது கடல்லே உள்ள கலர் மீனுங்க. எவ்வளவு உயிரோட இருக்குன்னு பாருங்க. மடி பாத்தீங்கன்னா நல்லா கிட்டவே வந்துருச்சு. பறவைகள் கூட்டத்தையும் பாருங்க, எவ்வளவு கூட்டம் கூட்டிட்டுன்னு. கொக்கு, கழுகு எல்லாமே கூடிருச்சிங்க. அதுக்கப்புறம் கடல் காக்காவும் கிடைக்காதுல. நீர் கொக்கு தண்ணிக்குள்ளேயே கிடக்குங்க. தண்ணிக்குள்ள முங்கி முங்கி அலையிற கொக்கு. அந்த கருப்பு கலர்ல ஒண்ணு இருக்கும் பாருங்க. மீன் காட்டுல தம்பி, என்ன மீன்ல? கொந்த மீன். தண்ணியில விட்டுதான் எடுத்தியா? இதுதாங்க கொந்த மீன். பாக்குறதுக்கு நெத்திலி மாதிரியே இருக்குங்க. தம்பி பாத்தீங்க அப்படின்னா வலையில இருந்து ஒவ்வொரு மீன்களையும் காப்பாத்தி கடல்ல விட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி மீனை பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? காப்பாத்தி விடுறியா? இப்போ கை வலையை பார்த்தீங்கன்னா தனியாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ தண்ணிக்குள்ளே கிடக்கிறது பார்த்தீங்கன்னா தூர். இந்த தூருக்குள்ளே தான் இப்போ பிடிச்ச மீன்கள், மொத்த மீன்களும் உள்ளே தான் இருக்கு. 4 டன்னா தம்பி, 4 டன்னு மீன் சொல்லிட்டு போகிறான். ஏன்னா இழுத்ததுக்கப்புறம் பார்ப்போங்க. சைஸால நெத்திலிங்க பாருங்களேன், நெத்திலியோட நீளத்தை. இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா தூரை வந்து கரையை இழுக்க போறது இல்லையா, போட்ல ஏத்த போறாங்க தூரை. மாப்பிள்ளைய பாருங்க, போட்ட கரகரன்னு கரையை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய போட்ட கரையை இழுத்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்க மனுஷன். இப்ப கரைவா இழுக்க இல்ல? ஆமா, இல்ல அங்க யூஸ் பண்ணி
இப்போ இன்ஜினே மாப்பிள்ள இன்ஜினே கழட்ட போற? இப்போ இன்ஜினை கழட்ட போறாங்க. கூட சேர்ந்து ஒரு ஆள் பிடிச்சி தூக்குங்க. இப்போ இன்ஜினை கழட்டிட்டாங்க போட்டுல இருந்து. அவனுக்கு மடியில பாத்தீங்கன்னா மீன் ரொம்ப அதிகமான மீன் வந்துருச்சு. அதனால கரையை இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்ல கொஞ்சம் கொஞ்சமா தட்டிக்கிட்டு இருக்காங்க. மீன் எப்படி ஒரு 3 டன்னுக்கு மேலே இருக்குங்க. 3-4 டன்னுகிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பாறை மீன், அயலையும் கிடக்கு. அயலை, சாலை கிடக்கு. பாத்தீங்கன்னா இன்னொரு போட் ஒண்ணு எடுக்க போறாங்க. ஏன்னா இந்த ஒரு போட்ல மீனை ஏத்த முடியாதான். பாருங்க எவ்வளவு நெத்திலி மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. அவ்வளவுமே பாத்தீங்க அப்படின்னா நெத்திலி தாங்க. எப்படியும் ஒரு 3 டன்னுக்கு மேலதான் இருக்கும். மீனை பாத்தீங்கன்னா பாதியா முறிச்சு ஏத்த போறாங்க தூர்ல இருந்து. நம்ம நெத்திலி கருவாடுமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல சைஸான நெத்திலி. இங்க வாங்க சைஸை நான் காட்டுறேன் பாருங்களேன். நல்லா வெள்ளை நெத்திலிங்க. மணல் ஒரு பிசுறு கூட இருக்காது. நம்ம வீட்டு மொட்டை மாடியில் காய போட்டதுனால அப்படியே மணல் இருந்தல் எதுவுமே இருக்க கரெக்டான இடம் இருக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரமா உங்களுடைய ஆர்டரை கொடுங்க. வீடியோல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை அந்த விண்டு பிசேர்மா எனக்கு கொடுங்க. வந்திருக்கும்
இப்ப நெத்திலி பாத்தீங்கன்னா நிறைய நெத்திலி தப்பிச்சு போகுதுங்க வெளியே கபடி பாருங்க செத்து போச்சுது இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு தம்பிந்தா உயிரோட இருக்குல்ல தம்பிந்தா உயிரோட நெத்திலி பிடிச்சாச்சு இப்ப தம்பிக்கு நான் உயிரோட நெத்திலி மீன் பிடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் கையால ஹேண்ட் பிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஹேண்ட் பிஷிங் தம்பி இந்தா உயிரோட இருக்கு நெத்திலி பிடி தம்பி இந்த உயிரோட இருக்கு நல்லா இருக்கா தம்பி இந்த சால மீன்ல உயிரோட இருக்குல்ல உங்களுக்கு சப்ஸ்கிரைப் என்னாச்சு அவங்க போயிட்டாங்களா போட்டு நிறைஞ்சிட்டா இப்ப அந்த போட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆயிட்டுங்க மீன் நிறைஞ்சு போச்சு இப்ப அதுக்கப்புறம் மீனை ஏத்த முடியாது இப்ப அடுத்த போட்டு எடுக்கிறக்காண்டி போயிருக்காங்க நம்ம நினைச்சு கூட பார்க்கல போன வீடியோல கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு மீன்கள் கிடையாது ஒரு 300 கிலோ அவ்வளவுதான் மீன்களே கிடைச்சிருக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டன் கணக்குல நெத்திலி மீன்கள் கிடைச்சிருக்குங்க இப்போ ஒரு போட்டு ஃபுல் ஆயிடுச்சு அடுத்த ஒரு போட்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் விண்டு ஃபிஷர்மேனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை இந்த விண்டு ஃபிஷர்மேனுக்கு கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி நம்ம நெத்திலி கருவாடு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அதையும் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய நம்பரையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்மகிட்ட நெத்திலி கருவாடு ஃப்ரெஷ்ஷான நெத்திலி கருவாடு அவைலபிளா இருக்குங்க இந்த போட்ல பூராமே தனிச்ச நெத்திலியா தான் பிடிச்சிருக்கோம் அவ்வளவுமே நல்ல சைஸான நெத்திலிங்க பாருங்க அடுத்த போட்டு வந்துருச்சு இப்ப இந்த போட்டுல மீனை ஏத்த போறோம் எல்லாம் நல்ல பருமறு நெத்திலி என்னன்னா ஒரு 5 நிமிஷம் இதாயிட்டா